Hey guys, this is Vishal and Sasi from A2Z Technologies. இந்த வீடியோவோட கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேங்க் பண்ணணும். அதாவது எங்கள் சேனலை நம்பி எங்கள் சேனலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் சேனலை முருகா சாரோட சேனலில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு, அதாவது எங்கள் சேனலை பற்றி தெரிய வச்சதுக்கு அவருக்கு ரொம்ப 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 நன்றி சார். உங்ககிட்ட இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்களோட இன்னும் எவ்வளவோ டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறோம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நாங்கள் வந்துட்டு எங்களோட சேனலில் ஒரு புது வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ சீரிஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ரோபோட். இந்த வீடியோ சீரீஸில் நாம் ஒரு ரோபோட் செய்வோம். இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எங்கேருந்து வேணும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் எல்லாருமே அமெரிக்கான்னு சொல்லாதுன்னா நாங்கள் ஒரு சின்ன சேஞ்சுக்காக ஆஸ்திரேலியா. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க. இப்போ நம்ம ரோபோட் வந்துட்டு உங்களோட வீட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணுவீங்க இந்த வீடியோ சீரீஸில். அந்த ஆப்பை வச்சு ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரோபோட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டாக தான் இருக்க போகுது. நாங்கள் வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக டீச் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றியோ ப்ரோக்ராமிங் பற்றியோ தெரியலனாலே ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு புது விஷயத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது கற்றுக்க ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எங்களுதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீடியோ மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம ரோபோட்டை அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கடுத்து அதை ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணி அந்த ஆப்பையும் ரோபோட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி நம்ம ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறைய இந்த ரோபோட் வச்சு செய்ய முடியும் கைஸ். அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருந்து நிறைய செய்ய முடியும். அது எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இப்போ உங்கள் மைண்டில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். அதாவது இந்த வீடியோ சீரீஸை பார்க்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் புரிய வைக்கிறேன். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போட்டு ஒரு பில்லர் எழுப்பி கொடுத்துட்றோம். ஓகேவா? இந்த பில்லரையும் பேஸ்மெண்ட்டையும் வச்சு நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி அந்த பில்டிங்கை எப்படி வேணால் கட்ட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோபோட்டை வச்சு உங்களால் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி எப்படி வேணால் மாடிஃபை பண்ண முடியும். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பக்காவாக ஒரு பேஸ்மெண்ட்டை உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். இப்போ இது எப்படிலாம் மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருந்து டிராஃபிக்கில் இருந்து எல்லா இடத்துலையுமே பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு ஆர்ம் வச்சு அதை வந்துட்டு உங்கள் வீட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். எது வேணால் பண்ண முடியும் கைஸ். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஏன்னா இதில் நாங்கள் 2 போர்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு Arduino, Raspberry Pi. இந்த போர்டை நான் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, யுவர் இமேஜினேஷன் இஸ் யுவர் லிமிடேஷன். நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் கற்பனை பண்ணி நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேணாம். இந்த போர்டை வச்சு உங்களோட இமேஜினேஷனை நீங்கள் ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சேனலில் வேறு என்னென்ன டாப்பிக்லாம் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி. அதாவது இந்த சேனலில் எங்களோட எய்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் ஒரே சேனலில் எடுத்துகிட்டு வரணும். அது வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா டெக்னாலஜி எப்படி ஒரே இதில் எடுத்துகிட்டு வரணும்ட்டு, அதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரே பிளேஸில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது எங்களோட எய்ம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அடோப் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப்னு நிறைய எவ்வளவோ சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து அதை எப்படி யூஸ் பண்ணி முடிக்கணும் அது வரையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எப்படி செய்யணும் அண்ட் அதை இன்னும் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இந்த தி ரோபோட்டுன்றதே ஒரு ப்ராஜெக்ட் தான். இது மாதிரி எவ்வளோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். நம்ம எல்லாருமே என்னடா இங்கேயும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நாங்கள் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ஃபுல்லாக சிலபஸ் டீச் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட டாபிக் மட்டும் எடுத்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி டாப்பிக்கை மட்டும் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை நிறைய அனிமேஷனோட உங்களுக்கு வந்துட்டு அதை புரிய வைக்க போகிறோம். இதை எங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான பெரிய எய்ம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையுமே அதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரே சேனலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான். அதையும் நாங்கள் செய்வோம்னு நம்புகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும் கைஸ். ஓகே, இதுதான் கைஸ் எங்களோட எய்ம். ஓகே கைஸ்,
இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண கண்டென்ட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ கைஸ். முருகா சாருக்கு மறுபடியும் இன்னொரு நன்றி. நான் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி எங்களோட இன்னும் எவ்வளவோ டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார், அவங்களையும் வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ கைஸ்.